Hi friends, இன்னைக்கு தந்தூரி prawn எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். prawnல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு லெமன் சேர்த்து நல்லா mix பண்ணிப்போம். mix பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து prawn ஊற வச்சுக்கலாம். prawn நல்லா ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு அதுல உள்ள தண்ணியை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். ரொம்ப அதிகமா தண்ணி இருந்ததனால. இப்போ கெட்டியான தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு புளிக்காத தயிர் தான் அது. 2.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த ப்ரான் தந்தூரி ப்ரான் செய்யறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைகர் ப்ரான் தான் நல்லா இருக்கும். நல்ல பெரிய ப்ரானா இருந்தா தான் அது நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. நான் இன்னைக்கு டைகர் ப்ரான் தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து 35 பீசஸ் ஆக்சுவலா இருக்கு. அதுக்கு தேவையான ரேஷியோ இது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுல மேல வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தந்தூரி ப்ரான் செய்யறதுக்கு நல்லா அட்லீஸ்ட் மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சிருங்க. அப்பதான் வந்து அது மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப புல்கா ரெடி பண்றதை வந்து அடுப்புல வச்சுட்டு சூடு பண்ணிட்டு அது மேல லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு ப்ரானா வந்து நம்ம எடுத்து ஸ்டிக்ல வந்து சொருவிட்டு நம்ம வந்து மீடியம் சிம்ல தான் வச்சிருக்கேன். நான் சிம்ல வச்சு ஒரு சைடு 3 நிமிஷமும் இன்னொரு சைடு வந்து திருப்பி 3 நிமிஷம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த தந்தூரி ப்ரான் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. பசங்களுக்கு வந்து நார்மலா நீங்க செஞ்சு தரதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி சிக்கன் சாப்பிட்றீங்களோ அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ப்ரானு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது மேல வந்து நான் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ப்ரானு. பாருங்களேன் நல்லா வெந்து சூப்பரா வந்துருக்கு பாருங்களேன். சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.